ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஜ் புதியராஜன் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு உழைக்காமல் லாபம் பெறும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும். இதுதான் தலைப்பு. ஒரு சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகள்லாம் வரிசையாக வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பமாக 9788250439 கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ், இது 6 மார்க் கோர்ஸ் நடக்குது. ஆரம்பமாக அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அவங்க தலைப்புக்குள்ளே போகலாம். உழைக்காமல் லாபம் பெறும் ஜாதக அமைப்பு என்ன? உழைக்காமல் லாபம் பெறுவர் யார்? ஷேர் மார்க்கெட். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கிறவங்க அவங்க தான். மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதனுள் லக்னமாக இருந்து குரு உச்சம் பெற்றால், கடகத்தில் 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருந்தால், ஓகேவா, மிதுன லக்கணமாக இருந்து 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றால் இவர்கள் உழைக்காமல் லாபம் பெறும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சூப்பரான ஆளுங்க. அதே மாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்து 9ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருந்தால் இவர்களும் ஷேர் மார்க்கெட் உழைக்காமல் லாபம் பெறும் அதிர்ஷ்டசாலிகள். அடுத்து மீன லக்கணமாக இருந்து 5ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தால், கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இவர்களும் உழைக்காமல் லாபம் பெறும் ஜாதக அமைப்பு உள்ளவர்கள். இது தவிர குருவுடன் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி, பஞ்சமா அதிபதி 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, இவங்களில் யாராவது ஒருத்தவங்க கூட குரு உச்சம் பெற்ற குரு சேர்ந்து இருந்தாருன்னா இதுவும் அந்த ஷேர் மார்க்கெட்டு, அதாவது உழைக்காமல் லாபம் பெறும் ஜாதகம் அமைப்பு தான். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்து அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஓகேவா? தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு உள்ளதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறக்கலாம். ஓகேவா? ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.